அதாவதுங்க வெண்டைக்காய் மூளைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெண்டைக்காயோடைய தன்மை என்னென்னா வேகமாக புரிந்து கொள்வதில் தான் இருக்குது. ஆனால் ஞாபகத்துக்கும் அந்த ஞாபகத்தையோட முதல்ல இந்த மூளையினுடைய அத்தனை விதமான அந்த நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வேகமாக இயங்குவதற்குமே வெண்பூசணிக்காய் தான் தேவை. இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்கிறப்போ ஃப்ளாஸ்கில் டீ போடுறது, பூஸ்ட்டு போடுறது, ஹார்லிக்ஸ் போடுறது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வெள்ளை பூசணிக்காய் அரைச்சி ஜூஸ் போட்டு கொடுக்கணும். இதையே கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வராது. முதல்ல படிக்கிறது நல்ல ஞாபகத்திறன் அதிகக்கூடிய ஆற்றல் வெண்பூசணிக்காய்க்கு தான் இருக்குது. அதை எடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதை எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த நாக்கினுடைய சுவைத்தன்மை மாறிடும். அவங்க எதையும் சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துடும், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துடும், பிடிவாதம் குறைஞ்சி போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி காய்கறி வெறும் நோய்க்கு ஆரோக்கியம் இப்படி கிடையாது. தொடர்ச்சியாக காய்கறிகள் எடுத்துகிட்டு வர்றப்போ அவங்களுடைய மனநிலை மாறுது, சிந்தனை ஆற்றல் மாறுது.